செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு என பாடிய காலம் போய் தற்போது தென்னைய பெத்தாதான் கண்ணீரே என்று பாடும் மனநிலையில் உள்ளனர் பொள்ளாச்சி தென்னை விவசாயிகள். எழில்மிகு பொள்ளாச்சியை கண்ணுக்கு குளிர்ச்சி என்று புலகாங்கிதம் அடையாதவர்கள் இருக்க முடியாது. பசுமை போர்த்திய பொள்ளாச்சியின் சிறப்பே இளநீர்தான். தேங்காய் சாகுபடியில் இந்திய அளவில் பொள்ளாச்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி தென்னை மரங்களில் 3.5 கோடி மரங்கள் பொள்ளாச்சியில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தத்தில் கண்டம் விட்டு கண்டம் செல்லும் பொள்ளாச்சி இளநீர் வர்த்தகம் மிக பெரியது எனலாம். கோடை காலத்தில் பொள்ளாச்சி இளநீருக்கு மவுசு கூடுவது வழக்கம். ஆனால் கோவை மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வகையில் வரலாறு காணாத வெப்பம் நிலவி வருவதால் பசுமை போர்த்திய பொள்ளாச்சி தற்போது கடும் வறட்சியில் சிக்கி தவிக்கிறது. பக்கோத்திப்பாளையம் பகுதியில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தென்னை மரங்கள் காய்ந்து சருகாக காணப்படுகின்றன. தென்னை மரங்களின் நிலைதான் இப்படி என்றால் பாசன கிணறுகளின் நிலையோ அந்தோ பரிதாபம்தான். ஒரு சில கிணறுகளில் வற்றும் நிலையில் சகதி போன்று சிறிதளவு தண்ணீரில் கிடந்த மீனை பறவையொன்று கொத்தி தின்ன, சில கிணற்றில் அந்த தண்ணீரும் இல்லை. கிணற்றின் அடிப்பகுதி வறண்டு போய் பாலம் பாலமாக கீறி கிடப்பதை பார்த்து தென்னை விவசாயிகளுக்கு மனம் பதறாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். வறட்சியின் கோரம் குறித்து பேசிய தென்னை விவசாயிகள் 100 அடி தோண்டினாலே தண்ணீர் பீச்சி அடிக்கும் பொள்ளாச்சியில் தற்போது 2000 அடி தோண்டினாலும் ஒரு சொட்டு நீரை காணோம் என்றும், இதே நிலை நீடித்தால் அடுத்த 10 நாட்களுக்குள் ஒட்டுமொத்த தென்னை மரங்களும் முற்றிலும் அழிந்துவிடும், பொள்ளாச்சி இளநீரின் பெருமையும் குறைந்துவிடும் என வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த வருஷத்து மாதிரி எந்த வருஷம் தண்ணி இந்த மாதிரி இல்லாமல் போனதில்லை, மரங்க பூரா பட்டு போனதில்லை. வெயிலினுடைய தாக்கம் அதிகம். அதனால் என்ன கேட்டிங்கன்னா 2000 அடிக்கு போர் போட்டாலும் தண்ணி இல்லை, கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இப்போ நாங்கள் விலைக்கு வாங்கி தான் குடிச்சுட்ருக்கோம். மேலும் வறட்சிக்கு நிவாரணம் கேட்கவா அல்லது பாசனத்திற்கு உதவுங்கள் என கேட்பதா என்று தெரியாமல் தவிக்கும் தங்களுக்கு அரசுதான் பார்த்து ஆவணம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான். அது பூராமே அழிஞ்சு போச்சு. இனி அடுத்தது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அரசாங்கம் பார்த்து நீ ஏதாவது ஒன்றை பண்ணி எங்களை காப்பாற்றணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதோட எல்லாமே மண்ணோட மண்ணாத்தான் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. 5-6 மாதத்தில் அறுவடை செய்து அழித்துவிடும் பயிர் வகைகள் நாசமானாலே தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது பொள்ளாச்சியின் பெருமையான இளநீரை தரும் தென்னை மரங்கள் கண் முன்னேயே கருகும் போது விவசாயிகளுக்கு தாங்க முடியாததுதான். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.